வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் ஊர் மட்டும் சொல்லுங்களேன். என் பேர் வந்து சரவணனுங்க. ஊர் வந்து சிறுவாக்கம். சரி, நீங்க சொல்லியிருந்தீங்க உங்க பண்ணைக்கு தேவையான இயற்கை உரங்கள்லாம் நீங்களே தயாரிக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா 8 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. என்னென்ன உரங்கள் வந்து நீங்களே வந்து தயாரிச்சுப்பீங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜீவாமிர்தம் தயாரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா வந்து தேவையான சமயத்துல மட்டும் கொஞ்சம் தயாரிச்சு யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் மீன் அமிலம் தயாரிக்கிறோம். மீன் அமிலம் மீன் கழிவுகள் வாங்கி வந்து போட்டு வெல்லம் கலந்து அது ஒரு 35 40 நாள் வச்சிருந்து அது யூஸ் பண்றோம். கோமியம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்து அந்த கோமியத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 இலைகளை வெட்டி போட்டு 10 ரக விதைகளில் வெட்டி போட்டு காசி அது வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் பூச்சி வெரைட்டியா. இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கோமியம் கலெக்ட் பண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இது வந்து கோமியம் கலெக்ட் பண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா கோமியம் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு ஆகுது. இந்த கோமியம் பாருங்க கலரே வந்து கருப்பா இருக்கு. எத்தனை மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம்? நம்ம கோமியம் வந்து 1 இயர் கூட வச்சிருக்கலாம். அதனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பானதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீன் அமிலம் வச்சிருந்தேன். இதுல அந்த மீன் அமிலம் வந்து இந்த டப்பால ஊறிட்டு இருந்ததுனால இது கோமியம் எடுத்துட்டு வந்து நம்ம திருப்பி இதெல்லாம் வாஷ் பண்ணி தான் போட்டோம். கோமியம் வந்து கலர் வந்து அந்த மீன் அமிலத்தினுடைய சத்துக்கள் அதில் இறங்கிட்டு இருக்கு. அது இப்போ எடுக்கும் போதே அந்த ஸ்மெல்லும் வரும், மீன் அமில ஸ்மெல்லும் வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. கோமியத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் வச்சிருக்கலாம். ஆமா ஆமா. சரி, நீங்க சொல்லிங்க பஞ்சகாவியா நீங்க தயாரிக்கல அப்படின்னு. ஏன், என்ன காரணம் பஞ்சகாவியா தயாரிக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நெய் நம்ம யூஸ் பண்றோம். அந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 1000 ரூபாய் கணக்கு வந்துருது. நம்ம மாடு பால் தயிர் இதுவே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மாட்டுல இருந்து எடுத்துறோம், சாணம் எடுத்துடுறோம், கோமியம் எடுத்துடுறோம். இது வரையுமே நம்மளுக்கு இருக்கு. நெய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே போய் வாங்குறா போல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸா தெரியுது. அதனால வந்து ரேர் கேஸ் தான், எப்பயாச்சும் ஒரு தான் பஞ்சகாவியா யூஸ் பண்ணுவேன். மற்ற சமயத்தில் மீன் அமிலம் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கு சத்துக்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் இருக்கு, ஜீவாமிர்தம் யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்காது. ஜீவாமிர்தம் இப்போ முந்தானத்தை தண்ணி விட்டதுனால தான் விட்டுட்டேன். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நாள்லயே அது ஜீவாமிர்தம் ரெடி ஆயிடும். அதனால வந்து தேவைப்படும் போது ஜீவாமிர்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 கிலோ சாணம், 5 கிலோ கோமியம், அந்த கழனி மண் ஒரு புடி போடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டு முன்னாடி நாள் கலந்து வச்சு விட்டு தண்ணியை விட்டு பேரலில் கலந்து விட்டுருவேன். இது நம்ம தண்ணி பாசும் போது அது அந்த வயலில் தண்ணி மோட்டர் போதில் அதில் வந்து விட்டு விட்டுரும், அதே போயிடும் தண்ணியிலே. மண்புழுனுடைய பெருக்கம் வந்து அதிகமாகும், மண்புழுனுடைய வளம் அதிகமாகும். நம்மளுக்கு சத்து அதுதான். நம்ம எப்படி யூரியா உரம் அதெல்லாம் போடுறோம்ல, அதனுடைய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் எடுத்து கொடுக்கணும். எத்தனை நாள் ஒரு தடவை பயிருக்கு அதை கொடுக்கலாம் ஜீவாமிர்தத்தை? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு வந்து ஒரு தண்ணி பாசனம்னா ஒரு தண்ணி விட்டு அதுக்கு அடுத்த தண்ணிக்கு கொடுப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் இல்லை 8லேருந்து 9 நாள் அந்த இடைவேளை வரும். இதே பயிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை மாதிரி கொடுப்பேன். நெல் வயல்களுக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தா இன்கேஸ் அதிகமாக கொடுத்தா எதனா பிரச்சனை? அதிகமாக கொடுத்தா பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. அதாவது நம்ம சாணம் இதுல நம்ம கொடுக்குற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுத்தா பிரச்சனை வராது. இது நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை தான் அதிகம், மற்றபடி அதனால வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இது பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணனா நெல் வந்து வளர்ந்துற பிறகு, அதாவது பாத்தீங்கன்னா காம் அடக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணா அந்த நெல்லினுடைய சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா வந்து நெல் வந்து கதிர் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணா நல்லது. ஸ்ப்ரே பண்றது நல்லது பெருசுங்களா பயிர்களுக்கு, இல்ல வாய்க்கால விடுறது? அதாவது ஸ்ப்ரே பண்றது ஆட்களுடைய பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம வயல்ல வர்றது நல்லதா, ஸ்ப்ரே பண்றது நல்லது. எது பலன்கள் அதிகமா கிடைக்கும்? ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த இலை வழியா போய் இறங்கிடும் உடனே. இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல போயிட்டு மண்ணுல இருந்து ஊறி அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. இப்ப மீன் அமிலம் அதுவும் பயன்படுத்துறீங்க? ஆமா, மீன் அமிலம் இருக்கு. மீன் அமிலம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். மீன் வந்து இப்போ நான் கடல் மீன் தான் பயன்படுத்தணும். ஆமா, நான் கடல் மீன் தான் வாங்கி பண்றோம். இப்போ அந்த மாதிரி எதனா இருக்கா? கடல் மீன் தான். அதாவது இப்போ வந்து வளர்க்குற மீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஃபீடு கொடுக்குறாங்க. அந்த ஃபீடும் கெமிக்கல் தான். அது எப்படி இருந்தாலும் அந்த ஃபீடு வந்து அதனுடைய குடல்ல போயிட்டு தங்கியிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடல் வாழ் உயிரினங்களை எடுத்துட்டு தான் நம்ம போடுறோம். என்னென்ன பயன்படுத்துறீங்க? மீன் ஃபுல்லாவே எல்லாமே மீனுடைய கழிவு மட்டும் தான் எடுத்துட்டு வந்து போடுறேன். இல்லை அது அடிப்பட்ட மீனாக இருந்தாலும் சரி, நல்ல மீனாக இருந்தாலும் சரி, அது நம்ம போடலாம், அது எதுவும் பிரச்சனை கிடையாது. குடல்கள் தான் எடுத்துட்டு வந்து போடுறேன். இப்போ அதுலேருந்து நண்டு அதெல்லாம் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது வடிகட்டும் போது கஷ்டமாக இருக்கும். மீன் மட்டும் தான் எடுத்து அதை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டு பேரலில் போட்டு வச்சிருவேன். இப்போ பாருங்கள், அது
மீன் அமிலம் எடுத்து இப்போ இது பண்ணி ஸ்ப்ரே பண்ணேன் நேற்று. அதுக்காக வச்சிருக்க தனியாக எடுத்து வெளியே வச்சிருக்கேன். டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு இதுல நம்ம இது மாதிரி 5 லிட்டர் ஸ்கேன்ல எடுத்து டைப் பண்ணி வச்சிருவேன். அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா இந்த மூடி மட்டும் அப்படி ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து எனக்கு அது வந்து கேஸ் மாதிரியே ஃபார்ம் பண்ணி அப்படியே டைட்டாக இருக்கும். அதை லூஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மீன் அமிலம் இப்போ மீன் அமிலம் கொடுக்கறதுனால என்ன பலன்? மீன் அமிலம் வந்து பூச்சி விரட்டியாகவும் பயன்படும், சத்துக்களும் மீன் அமிலத்தில் கிடைக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க இந்த பூச்சி வரதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் இல்ல வந்த பிறகு பயன்படுத்தினா பலன் இருக்குங்களா? வந்த பிறகு பயன்படுத்தினா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கண்ட்ரோல் எடுத்து வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம செடி வளர்ந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அதுல பூச்சி சின்ன இதுலயே செடியிலேயே வரும். அப்போ லைட்டா ஸ்ப்ரே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே கொடுத்துருவேன். வந்த பிறகு கொடுத்தனா கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்ம பூச்சிக்கொல்லி அடிக்கல, சாவடிக்கல, அவங்கள வந்து விரட்டுறோம். அப்போ விரட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்ட பிறகு அதிகமாயிடும், நிறைய நம்மளுக்கு டேமேஜஸ் ஆகிடும். வரதுக்கு முன்னாடியே நம்ம அப்படியே கண்டினியூவா ஸ்ப்ரே பண்ணிட்டே இருந்தோம்னா அது சரியா இருக்கும். இப்போ இந்த மீன் அமிலமும் இந்த மீன் அமிலமும் பாத்தீங்கன்னா அந்த பத்திலை கரைசல கோமியத்துல காசு வந்து இது ரெண்டும் கலந்து கொடுப்பேன். கலந்து அடிக்கலாம். ஆமா, கலந்து அடிப்பேன். நல்லா கேக்குதா? நல்லா கேட்கும். அப்ப நீங்க உங்க பயிருக்கு வந்து எதுவுமே கெமிக்கல் எதுவுமே கிடையாது? கெமிக்கல் எதுவுமே கிடையாது, எல்லாமே இயற்கை தான். இப்ப நீங்க கொடுக்குற இந்த இயற்கை உரங்களால வந்து இந்த பூச்சி நோய் தான் கண்ட்ரோல்ல இருக்கா? கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நான் அதான் சொல்றேனே, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ப்ரே பண்ணாத விட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து செடி பூச்சிகள் வந்து அதிகமாயிடுது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடி வகை பயிர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல்ல இருக்கு. எனக்கு வெண்டைக்காய் செடியும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இதுதான், ஈல்டிங்கும் நல்லா இருக்கு ஸ்ப்ரே பண்றதுல. இதுலன்னா எனக்கு கத்திரிக்காயில தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வித்துகள்லாம் இன்னும் முன்னோடி விவசாயிகள் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். கத்திரிக்காயில தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கத்திரிக்காய் ஒரு வருஷம் பயிர் வச்சு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல கத்திரிக்காய். இத்தனைக்கும் நாட்டு ரக வெள்ளை கத்திரிக்காய் தான் வாங்கி போட்டேன், ஹைப்ரிடும் இல்லை, அதுலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் இயற்கை உரங்களை எப்படி பயன்படுத்தணும் விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.